இராணுவத்தினர் சாட்சிகளை மறைக்க உதவினார்கள் அல்லது வழக்கு பதிவு செய்யப்படுவதை தடுப்பதற்கு பல்வேறுபட்ட ரீதியில் அழுத்தம் கொடுத்தார்கள், வழக்கு விசாரணைகளை சிதைத்தார்கள் என்ற ரீதியில் ஜனாதிபதி அவர்களுக்கு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் தங்களுடைய கடிதத்தை எழுதி சட்டவாட்சியை நிலைநாட்ட உதவுங்கள் என்ற மாதிரி தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அண்மையில் ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஒரு விபத்து ஏற்படுகிறது. யாருக்கான விபத்து என்று பார்த்தால், லஹிரு என்ற ஊடகவியலாளருக்கும் பாதுகாப்பு படையை சார்ந்த, அதாவது இராணுவ தளபதியினுடைய பாதுகாப்பு படை அணியை சார்ந்த ஒரு வாகனமும் விபத்துக்குள்ளாகிறது. அந்த நேரத்தில் லஹிரு அவர்களும் அவருடைய மனைவியாரும் 2 பிள்ளைகளும் ஒரு காரில் பயணித்திருக்கிறார்கள் தங்களுடைய வீடு நோக்கி. அதே நேரத்தில் வந்த பாதுகாப்பு படையை சார்ந்த ஒரு வாகனம் மோதி இருக்கிறது. அந்த இடத்துல பாரிய ஒரு சேதம் அந்த காருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அந்த விபத்து தொடர்பான ஒரு காணொலியை எடுப்பதற்காக லஹிரு முயற்சி செய்த வேளையில் இராணுவத்தினர் அவரை மிரட்டியதாகவும் அந்த காணொலியை உடனடியாக அழிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு தொடுப்பதற்காக லஹிரு போலீஸ் நிலையம் சென்றதாகவும் அங்கு கிட்டத்தட்ட 30 இராணுவத்தினர் லஹிருவை மிரட்டினதாகவும் குறிப்பாக அவர் பதிவு செய்த அந்த காணொலியை வற்புறுத்தி அளித்ததாகவும் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது இந்த சம்பவத்தின் அடிப்படையில் என்ற மாதிரி ஜனாதிபதி அவர்களுக்கு இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் ஒரு கடிதத்தை அனுப்பி ஊடகவியலாளர் மற்றும் சிவில் சமூக உரிமைகளை பாதுகாக்க ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் ஊடகவியலாளர் மற்றும் சிவில் சமூக உரிமைகள் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கை தொடர்பாக எங்களுக்கு அறிய தருமாறும் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காங்க. உடனடியாக முப்படைகளின் தளபதி என்ற ரீதியில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இது சார்ந்த ஒரு தீர்க்கமான விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற ரீதியில் தங்களுடைய கோரிக்கை கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் மக்கள் ஒரு அச்சம் கொள்ளுகிறார்கள். ஒரு ஊடகவியலாளரை இவ்வாறு சிக்கலுக்கு உட்படுத்தப்படுகின்ற நேரத்தில் சாதாரண மக்கள் இதனை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள், அது எவ்வாறான ஒரு பாரதூரமான விடயங்களாக காணப்படுகிறது. ஆகவே சட்ட ஒழுங்கு சரியான முறையில் செயற்பட வேண்டும். அதற்காக இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக செயற்பட வேண்டும் என்றதில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். தென்னிலங்கை பிறப்பில் இது தென்னிலங்கையில் பாரிய ஒரு சர்ச்சையான விடயமாக இப்போ மாற்றப்படுத்தி வருகிறது. லஹிரு என்பவர் சாதாரண ஒரு ஆள் இல்லை. இந்த மோர்னிங் என்ற இணையதள பத்திரிகையின் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிற ஒரு தலைமை பத்திரிகை ஆசிரியருக்கு இவ்வாறான ஒரு நிலை என்றால், இதே நேரத்தில் ஒரு சாதாரண குடிமகன் இவர்களிடம் அம்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும் என்ற ரீதியில் பல்வேறுபடுகள் தங்களுடைய கேள்வி கணைகளை தொடுத்து வருகிறார்கள். ஆகவே இது தொடர்பான ஒரு சட்ட நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்ற மாதிரி பல்வேறுபடுகள் தங்களுடைய ஊடக பரப்பில் தெரிவித்து வருகிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த ஊடகவியலாளருடைய சுதந்திரம் எப்படி பாதுகாக்கப்பட போகிறது என்பதை. அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒரு தமிழர் விடுதலை ஆகியிருக்கிறார். குறிப்பாக அவர் கைது செய்யப்படும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 26 வயதோ 29 வயது தான். அவருடைய இளமை கால முழுமையாகவே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டங்கள் விசாரணை கைதியாக சிறையில் இருந்து சென்றிருக்கிறது என்ற மாதிரி ஒரு விடயம் வெளிவந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு பாரதூரமான விடயமாக காணப்பட்டாலும் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது கடுமையான நிபந்தனைகள் அடிப்படையில். 2 லட்சம் ரொக்க பிணை மற்றும் தலா 5 மில்லியன் பெறுமதியான 4 ஆள் பிணை மற்றும் காவல்துறை தலைமையகத்தில் காணப்படுகின்ற பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவில் 2 வாரங்களுக்கு ஒரு தடவை போய் கையொப்பம் விடணும் என்ற கடுமையான நிபந்தனை அடிப்படையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் எவ்வளவு நீண்ட காலத்திற்கு ஒருவரை வழக்கின்றி தடுத்து வைத்திருப்பது அவரை விடுவிப்பதற்கான ஒரு விதிவிலக்கான செயல் என்ற இதில் நீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் எப்படி வருங்காலத்தில் நீக்கப்படும் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய அழுத்தங்களை தருகின்ற இந்த நேரத்தில் அதே நேரத்தில் கடந்த 17ஆம் தேதி அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சில விடயங்களை தெரிவித்திருக்கார். யாழ்ப்பாணத்தில் சில பேர் ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்படலாம் வருங்காலத்தில் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் கிளைகள் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இங்கே இருக்கிற மக்கள் போய் அங்கு வழக்கு தொடுக்கலாம், இலகுவில் யாரும் லஞ்சம் ஊழல் ஈடுபட்டால் அவர்கள் தொடர்பான வழக்குகளை தொடுக்கலாம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கார். அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இயங்குகிற சில அதிகாரிகள் கூட சரியான முறையில் இயங்க விடாமல் சில பேர் தடுக்கிறார்கள் என்ற ரீதியிலே நான் கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக இலங்கை எங்குமே இந்த ஊழல் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிராக பெருசாக இந்த ஊழல் விசாரணைகள் நடைபெறுவதில்லை. ஆகவே இந்த கேள்விகளுக்கு பதிலாக நாங்கள் சரியான முறையில் வருங்காலத்தில் நடவடிக்கை எடுப்போம், ஊழல்வாதிகளை கைது செய்வோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்து பதிவு செஞ்ச அவர் அது மட்டும் இல்லாமல் ரணிலை மாதிரி மஹிந்த அவர்களும் கம்பி எண்ணுகின்ற காலம் வரும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்து பதிவு செஞ்சிருக்கிறார்.
குறிப்பாக வந்து வழக்குகளை வந்து பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான தண்டனைகள் கொடுக்கப்படும். இது அனுரகுமார் திசாநாயகருடைய ஆட்சி காலம் என்ற ரீதியிலையும் அவர் ஒரு குப்பி விளக்கில் இருந்து படித்தவர். அவர் ஏழை மக்களுக்காக எப்பொழுதுமே பணியாற்ற காத்திருக்கிறார். இந்த அரசாங்கமானது ஏழை மக்களுக்கான அரசாங்கம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யாருமே தப்பிக்க முடியாது, இது அனுரகுமார் திசாநாயகருடைய ஆட்சி என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அதே போலதான் வடக்கில் இருக்கிற பல பேர் கைது செய்யப்படலாம் என்ற ரீதியிலையும் குறிப்பாக வந்து மாவட்ட ரீதியில் வந்து பல கிளைகள் திறக்கப்பட போகிறது. அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்ந்த கிளைகள் வந்து மாவட்ட ரீதியில் திறக்கப்படும். அப்பொழுது திறக்கப்படும் போது நீங்கள் வந்து நேரடியாக போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றி வழக்குகள் பதியுங்க. அதன் அடிப்படையில் வருங்காலத்தில் முக்கியமான புள்ளிகள் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் சில அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் கூட சுதந்திரமாக செயற்பட முடியாமல் சில வதந்திகளை சில பேர் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் மீதான விசாரணைகளும் வருங்காலத்தில் எடுக்கப்படும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எவ்வாறு செயற்பட போகிறது, அமைச்சர் அவர்கள் கூறியது போல யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு பகுதியில் சில அதிகாரிகளோ அல்லது அரசியல் தலைவர்களோ கைது செய்யப்படுவார்களா இல்லையா என்பதில் நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அண்மை காலமாகவே வடகிழக்கில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு ஊகம் காணப்படுகிறது. அப்போ வருங்காலத்தில் நாம் பார்க்க வேண்டும் எப்படி யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் வருங்காலத்தில் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இலங்கை திருநாட்டில் என்னதான் நடக்கிறது, இந்த சட்ட ஒழுங்கு எவ்வாறு பேணப்பட போகிறது, குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமா இல்லையா, அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய போகிறது, இந்த மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களில் இப்போ இருக்கிற அரசாங்கம் எப்படி செயற்பட்டு வருகிறார்கள், இனி வருங்காலங்களில் எப்படி செயற்பட போகிறார்கள், இந்த மனித உரிமைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது எல்லோருடைய விருப்பமாக காணப்படுகிறது. சட்டம் அனைவருக்கும் சமமானது, அந்த சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். இலங்கை திருநாட்டில் நடக்கின்ற முக்கியமான செய்திகளை அறிந்து கொள்ள எங்களை அணுகுங்கள். நன்றி, வணக்கம்.